வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே நம்ம 28வது எபிசோடாக எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பத்தின் நபருக்கு பில்லி சூனியம் செய்வனை வைத்து அந்த குடும்பத்தையே ஆட்டி படித்த சம்பவத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நாம 28வது எபிசோடாக பார்க்க போறோம். இந்த சம்பவம் விறுவிறுப்பாகவும் திகிலாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா என்கின்ற நமது தோழி தாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அண்ணனுக்கு தாங்க நடக்குது. சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2017 காலகட்டத்தில் நடக்குதுங்க. சங்கீதாவோட குடும்பத்தை பற்றி கேட்டிங்கன்னா அம்மா அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் அக்காவை திருமணம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாளாக ஆகுது. இவங்க வீட்டில் சங்கீதா, அவங்க அண்ணன், அவங்க அம்மா அப்பா 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது சங்கீதா 12th படிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணனை பற்றி சொல்லணும்னா சென்ட்ரிங் வேலைக்கு போவாருங்க. கிராமத்து நண்பர்கள் கூட சேர்ந்து சென்ட்ரிங் வேலைக்கு போகிறது அவருடைய வழக்கங்க. வெளியூர்லேயும் போய் தங்கி வேலை பார்ப்பாங்க. அப்படி தாங்க அவங்க கிராமத்து நண்பர்களோடு சேர்ந்து சென்னையில் இருக்கிற குறிப்பிட்ட இடத்துல சென்ட்ரிங் வேலை இருப்பதாக இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு 2-3 வாரம் ஆகுதுங்க. அவங்க கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே விவசாய வேலைக்கு போவாங்க. அவங்க காலையிலேயே ஒரு 7-8 மணிக்கெலாம் போனாங்கன்னா ஒரு மதியம் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. சங்கீதா பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் கிளம்பி போனால் ஈவினிங் தான் வருவாங்க. அப்படி தாங்க ஒரு நாள் சங்கீதாவோட அம்மா அப்பா காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. சங்கீதா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வேலையை முடிச்சுட்டு மத்தியானமாக ஒரு 2-3 மணி போல் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு பார்க்கும் பொழுது அவங்க வீட்டோட பின்பக்கம் கதவு திறந்து கிடக்குங்க. இது என்னடா திறந்து கிடக்கே, சரி நம்மளோட பொண்ணு காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அர்ஜென்ட்டில் கிளம்பியிருக்கும், அதனால லாக் பண்ணுறதுக்கு மறந்துருக்குங்கிற மாதிரி மற்ற வேலையை இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எப்படின்னா, அன்னைக்கு வேலைக்கு போகிற சம்பளம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி ரூமில், அதாவது பூஜை அறை, அதில் போயிட்டு ஒரு பொட்டி ஒன்று இருக்குங்க. அந்த பொட்டியில் தான் பாதுகாப்பாக வச்சுருவாங்க. இவங்களுக்கு ரெகுலராக அப்படி தான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பொட்டியில் கொண்டு பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செலவுக்கு எடுத்துக்கிறது போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி தாங்க அவங்க அன்னைக்கு வேலைக்கு போன அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அந்த பொட்டியில் வைக்க போகிறாங்க. அங்கே தாங்க பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொட்டியெல்லாம் திறந்து கிடக்கு. அந்த பொட்டியில் உள்ள பொருள்லாம் கீழே சிதறி கிடக்குங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆல்ரெடி வச்சுருந்த பணம் ஏதோ ஒரு 2 பவுன் நகை ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதையெல்லாம் காணுங்க. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி என்னடா பண்ணுறது, இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுவாகவே கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. இவங்களும் அதே மாதிரி தாங்க சேம் அப்படியே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. யாரோ என்னோடய பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி பயங்கரமாக அவங்க வீட்டுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிராமத்து பக்கம்லாம் எப்படி திட்டுவாங்கன்ட்டு நிறையா பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு எய்த்த மாதிரி சங்கீதாவோட உறவுக்கார பெண் ஏன் இப்படி தெருவில் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க, ஏன் திட்டிகிட்டு இருக்கீங்க, போகிறீங்க வரீங்கன்னா, என்னோடய பொருளை காணும், நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுலாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் காணும், அதனால தான் நான் பொதுவாக திட்டிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கேட்கும்பொழுது 2 பேருக்குமே பேச்சு அதிகமாகுதுங்க. 2 பேருமே திட்டிக்கிறாங்க, பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. சண்டை பயங்கரமாக பெருசாகுதுங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்களாம் என்னம்மா இப்படிலாம் திட்டிகிட்டு கிடக்குறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சண்டையும் ஒதுக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கிராமத்து சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடிகிற சண்டையே கிடையாதுங்க. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தொடர் கதை மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க.
அதே மாதிரி தாங்க அவங்க ஊர்லேயும் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கனாலும் அதே மாதிரி என்னோடய பொருளை காணும், இவ இதுக்கு வந்து இங்கே வந்து கேட்குறா, அப்போ இவ தான் எடுத்தாளா போனாலான்ட்டு அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னடி நீ என்ன வந்து நீ இப்படி பேசுகிற போறியன்ட்டு மறுபடியும் 2 பேருக்குமே பயங்கர வாக்குவாதம் வருதுங்க, பயங்கர சண்டை வருதுங்க. பேச்சாலேயே பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. அந்த மாதிரியே போயிட்டுருக்குங்க. இப்படியே ஒரு வாரம் போகுதுங்க. சங்கீதாவோட அண்ணன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சதீஷுங்க. சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே சென்னையில் வேலைக்கு போயிருக்காருன்னு சொன்னானுங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது மாதிரி வந்து வச்சுருந்த பணம் நகையெல்லாம் காணும். பொதுவாக வீட்டில் தெருவில் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டுக்காரி வந்து அவங்களுடைய பேரை சொல்லி சண்டைக்கு வர்றாங்க. சொன்னோன்னே சரி இந்த வரேம்மா, நாளைக்கு கிளம்பி வர்றேன் சொல்லிவிட்டு அவரும் சதீஷும் கிளம்பி வராருங்க. வீட்டில் இருக்கார். அன்றைக்கி ஈவினிங்கும் அதே மாதிரி சண்டை நடக்குதுங்க. என் பொருளை காணாமட்டு நான் தட்டுனா இவளுக்கு என்னங்கிற மாதிரி பேச்சு ஆரம்பிக்குதுங்க. இப்படியே சண்டை வருது. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே கை கலப்பாகுதுங்க. இவங்க முடியே அவங்க பிடிக்க, அவங்க முடிய இவங்க பிடிக்கிற மாதிரி தெருவு பயங்கரமாக பார்க்குற அளவுக்கு பயங்கர சண்டை நடக்குதுங்க. சதீஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி எங்கள் அம்மாவே நீ அடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அடிச்சிருக்காருங்க. ஏன்னா சண்டையில் வந்து இதெல்லாம் கிராமத்து பக்கம் நடக்கிறதெல்லாம் சகஜம். ஓடி போய் அடிச்சிருக்காருங்க. அடித்தோன்னா அந்த பயங்கரமாக பேசியிருக்குங்க. அந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் நம்ம இங்கே வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் போயிட்டு அவங்க ஊர் பக்கத்தில் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி நடந்தது போயினதுங்கிற மாதிரிலாம் சொல்லி அங்கேருந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த சண்டையோ இதோட நிப்பாட்டிங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டாருங்க. மறுபடியும் அந்த எய்த்த மாதிரி இருக்கிற லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னையே நீ அடிச்சிட்டியா, உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்டி பாரு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்குங்க. இந்த சண்டை மறுபடியும் தொடரல. இவரும் சதீஷ்குமாரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் சென்னைக்கே வேலைக்கு போகிறாரு. ஏன்னா வந்து அங்கே ஒரு சென்ட்ரிங் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் தங்கி வேலையை முடித்து கொடுத்துட்டு தான் வரணும். அதே மாதிரி இப்போ சண்டைங்கிறனால தான் இங்கே போய் அவர் கிராமத்துக்கு வந்தார். ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் சென்னைக்கு போகிறாருங்க. சென்னைக்கு போயிட்டு ஒரு வாரம் காலம் ஆகுதுங்க. இவங்க வேலைக்கு போகிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாப்பிட்றது தங்கிறது எல்லாமே அந்த வேலை செய்கிறாங்கள கட்டிடம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அந்த ஷெட்டில் தான் தங்கிக்கிறது தூங்குறது அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. அவுட் சைடு அந்த மாதிரி போனோம்னா பக்கத்தில் முள் புதரெல்லாம் இருக்குது. அந்த புதருக்கு போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம் போகணும் சொல்லிட்டு யாராவது வதீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நீ போயிட்டு வா மற்ற அவங்க நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாருங்க. ஒரு நல்லா இருட்டுற டைமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்காருங்க. இவருக்கு வந்து பக்கத்துலலாம் பயங்கரமாக நாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்குதுங்க. என்னடா இது என்றைக்குமே இல்லாமல் நம்ம டெய்லி இந்த சைடு தான் வந்துட்டுருக்கோம், இப்போ இப்படி நாயெல்லாம் குலைக்குது பயங்கரமாக சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே ஈத்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவரை பார்த்துக்கிட்டே நிற்கிதுங்க. சரி நம்மளை மாதிரி யாராவது அவுட் சைடு போகிறதுக்காக வந்திருப்பாங்கங்கிற மாதிரி இவரும் நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காருங்க. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே அவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவரும் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி அங்கேயே நின்றுட்டாருங்க. சரி இதுக்கப்புறம் போனால் நம்மளுக்கு பயமாக இருக்குது, நம்ம இங்கேயே உட்காந்துரும் சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல அந்த முள்புதரெலாம் இருக்கிற இடத்துல ஒரு மறைவாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னி மாதிரி ஒரு உருவம் அவர் கிராஸ் பண்ணி ஓடி இருக்குங்க. இவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. பன்னி உருவம் ஓடின திசையிலேருந்து ஒரு பயங்கரமான உருவம், பார்க்கவே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கு. அந்த உருவம் அவரை நோக்கி அப்படியே வந்துட்டு இருக்குங்க. நாய்கள்லாம் ஒரு 4-5 நாய் அந்த உருவத்தை துரத்திக்கிட்டு வர மாதிரியே இவருக்கு தோணி இருக்குங்க. பயந்து போய் ஓடி இருக்காருங்க. அவங்க தங்கி இருக்கிற இடத்துல ஓடி போயிட்டு கிராமத்து நண்பர்கிட்டலாம் சொல்கிறாருங்க, பார்த்தேன் போனான்னு. என்னடா இப்படிலாம் போகிறேன்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 4-5 பேரும் போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. சரி என்னமோ தெரியல சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்க குளிச்சுட்டு நைட்டுக்கான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்துட்டாங்க. அந்த ஒரு 7-8 பேரும் அந்த ஷெட்டில் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ஏந்திச்சு உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. வெளில போ நான் வர முடியாது போன்ட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. கத்துனோடனே இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சி எழுந்திரிச்சு என்னடா இப்படி கத்துற போகிறான்னு அங்கே போகிற அந்த உருவம் என்னை பின்னாடியே துரத்திக்கிட்டே வருது, அங்கே பாருங்கன்ட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. இவங்களும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஆனால் நாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து நாய்கள்லாம் குலைக்குது. இவங்க 8-9 பேரும் பார்க்குறாங்க. அந்த நாய்கள் குலைக்கிற இடத்துல சதீஷ் மட்டும்தாங்க சொல்கிறாரு, அங்கே பாரு அங்கே நிற்கிறாங்க, அந்த உருவம் தான் அந்த நிற்கிது பாரு
அது என்னை வந்து கூப்பிடுது, என் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும்ங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி சொல்கிறாருங்க. நாய்கள்லாம் பயங்கரமாக குலைச்சோன்னே இவங்க சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா படுறான்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சு இன்னும் காலையில் விடியுதுங்க. சதீஷை பார்க்குறாங்க, ஏந்திரிக்கல, அப்படியே தான் படுத்திருக்காரு, ஒரு மாதிரி படுத்திருக்காரு. சரி அவன் தூங்கிட்டு இருக்கான், நைட்டு வேறு ஏதோ பார்த்து பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு எழுந்திரிச்சு யார்கிட்டையும் எதுவும் பேசலாங்க. எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே நமக்கு என்னென்னு உட்காந்துருக்காருங்க. கூட வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னடா இவன் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருக்கானே, என்னாச்சு அவன் வேலைக்கு எதுவும் வரலையா அப்படின்னு இவங்க நினச்சிட்டு கிட்ட போய் எழுப்பி கேட்குறாங்க. பதிலே சொல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. இவங்க என்னடா இது இப்படி நடந்துக்கிறான் போய்க்கிறான்னு சொல்லிட்டு சரி இது சரிப்பட்டு வராது, அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு நண்பரையும் துணைக்கு அனுப்பி விட்டு சென்னையிலேருந்து பஸ் ஏறி அவங்க கிராமத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த கூட அழைச்சிட்டு வந்த பையன் வந்து இது மாதிரி நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கான், வேலையெல்லாம் செய்ய மாட்டான்ங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. இவங்களும் என்னடா ஒரு மாதிரியாக இருக்க என்ன ஏதுன்ட்டு அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சங்கீதாவோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் எல்லாருமே படுத்துட்டு இருக்கும்பொழுது அதே மாதிரி நள்ளிரவு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எழுந்திரிச்சு கத்துறாருங்க பயங்கரமாக. சதீஷ்குமார் வந்து பயங்கரமாக கத்திருக்காரு. என்னடா இவங்க அம்மா அப்பெல்லாம் ஏன்டா இப்படி கத்துற போகிறன்னு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கே பாரு வெளியில் பாரு அந்த பாரு நிற்கிறான் பாரு அந்த உருவம், அவன் என்னை கூப்பிட்றான் பின்னாடியே வந்துட்டான், என்னை கூப்பிட்றான் பாருன்னு சொல்லிட்டு தாங்க இருக்காரு. இவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பயம், என்னடா இப்படி பையன் வந்து இப்படிலாம் பண்ணுறானே போகிறான்ட்டு சங்கீதாவுக்குலாம் ரொம்ப பயங்கரம் பயங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சுங்க. டக்குன்னு அவங்க அம்மா ஓடி போயிட்டு அந்த சாமி அறையில் இருக்கிற கொஞ்சம் துணூர் அள்ளி பூச்சி விட்டுட்டோன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காருங்க. படுக்க வச்சுட்டாங்க. காலையில் விடிஞ்சிருச்சுங்க. அவர் ஏந்திரிச்சு வராருங்க. கேட்குறாங்க, என்னடா நைட்லாம் இப்படி கத்திட்டு இருக்கையே, அங்கே என்னடா நடந்துச்சு, நீ வேலை பார்த்த இடத்துல என்ன நடந்தது ஏன்னு கேட்கும் பொழுது, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவுட் சைடு போகிறதுக்காக எப்பொழுதுமே ஒரு காட்டு பகுதியான இடம் முள் புதர்லாம் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு அவுட் சைடு போகிறதுக்காக போனேன். நான் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பண்ணி மாதிரி ஒரு உருவம் ஒன்று ஓடுனுச்சு. நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நல்ல ஹைட்டான பெரிய உருவம் என்னை துரத்திக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நாயெல்லாம் பின்னாடி அந்த உருவத்தை துரத்திக்கிட்டு குலைச்சிக்கிட்டு ஒடியார மாதிரி இருந்துச்சு. வேலை செய்கிற இடத்துக்கு ஒடியாந்து வந்து இந்த பசங்கள்ட்டெல்லாம் சொன்னேன். அவங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது ஏன்னு தெரில, நான் காலையில் இங்கே ஊருக்கு வந்துட்டேன், நம்ம பார்த்துக்கலாம் வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யார் அவங்க அம்மா அப்பா. அவங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு முடிகயிறு துண்ணூறுலாம் போட்டுக்கிட்டு அன்றைக்கி வர்றாங்க. அதோட அந்த பிரச்சனை முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. அன்றைக்கி என்ன இரவு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா அம்மா அப்பா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சதீஷ்குமார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நள்ளிரவு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குங்க. பின்பக்கம் கதவு கொல்லை பக்கம் கதவை யாரோ ஆக்ரோஷமாக பயங்கரமாக தட்டுற மாதிரி இருக்குங்க. சங்கீதாவும் அவங்க அம்மா அப்பா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. யாரும் அந்த நேரத்தில் கொல்லை கதவை தட்டுறது இப்படி ஆன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவங்க எதுவுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சவுண்டு கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குதுங்க. எப்படின்னா யாரோ சிரிக்கிற மாதிரி கேட்குதுங்க, சிரிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ அழுகிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் ஊழ விடுற மாதிரி பயங்கரமாக அந்த ஒரு மாதிரி ஓநாய் ஊழ விடுமில்ல அந்த மாதிரி ஊழ விடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவங்க சங்கீதாவும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மா 3 பேருமே நல்லா காதலை வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க. என்னடா இவன் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அவங்க அப்பா கையில் எப்பொழுதுமே ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பாரு. அந்த டார்ச் லைட்டை எடுத்து அடித்து பார்க்குறாங்க. அவங்க பையன் வந்து தூக்கத்தில் இருக்காங்க. சரி அவன் பையன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அமைதியாக இருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சவுண்டுங்க. இது கண்டினியூவாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்க. எப்படின்னா அழுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக சிரிக்கிறது. அப்புறம் பார்த்தா அந்த நாய்கள்லாம், ஆனால் இந்த சவுண்டு கேட்கும்போது நாய்கள்லாம் அந்த கொஞ்சம் தூரத்துலலாம் பயங்கரமாக குலைக்குதுங்க. அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அழுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் அந்த ஓநாய் வந்து உள்ள வர மாதிரி இப்படியே கண்டினியூவாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் சரி இது இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில், அதாவது வந்து அவங்க அப்பா எப்பொழுதுமே ஒரு பக்கத்தில் ஒரு தடி குச்சி வச்சுருப்பாங்க. அந்த தடி குச்சியும் எடுத்துக்கிட்டு தட்டியிருக்காருங்க. யார் என்னன்னா அந்த சவுண்டு வந்து அப்படியே கம்மியாகுதுங்க. ஒரு டக்குன்னு கைலைட்டை எடுத்துக்கிட்டு கதவை திறந்து வெளியில் போகிறாருங்க. வெளியில் போகும் பொழுது தூரத்தில் ஒரு ஏதோ கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி இருக்குங்க. நாய்கள்லாம்
பின்னாடி தூக்கிட்டு ஓடனோன்னே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் அதிகமாகுதுங்க. சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டாருங்க. படுத்துட்ருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக நல்லா அமைதியாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்குதுங்க. குலைச்சோன்னே இது என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இது மறுபடியும் அவங்க பின்பக்கம் கதவை வந்து பயங்கர ஆக்ரோஷத்தோடு வந்து தட்டுற மாதிரி நல்ல சவுண்டாக கேட்குதுங்க. இவங்களுக்கு யாருமே தூக்கலைங்க. இதுக்கப்புறம் நம்ம தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. வீட்டில் உள்ள லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது வந்து பயம் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க 3 பேருமே உட்காந்துருக்காங்க. அவங்க அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே யாரும் தூங்கலைங்க. முழிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. காலையில் விடியுதுங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் இவங்க போயிட்டு சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஓனாய் இவ்வளோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, யாரோ வந்து கதவெல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க அன்ட்டு பக்கத்தில் சொன்னோன்னே இது என்ன நடக்குது போகுதுன்னு தெரியல. பையனும் வந்து தெளிவாக இல்லைங்க. ஒரு மாதிரி எப்படி அவர் சதீஷ்குமார் எப்படி இருக்காருன்னா, அதாவது வந்து சென்னையிலேருந்து வந்ததுலேருந்தே ஒரு வித்தியாசமாக தான் நடந்துக்கிறாரு. இவங்க ஒரு கோயிலில் போயிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே குடும்பத்தோடு அந்த கோயிலில் போயிருக்காங்க. அந்த கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் பையனுக்கு நடந்தது, ப்ளஸ் வந்து இவங்க அன்றைக்கி நைட்டு இவங்களுக்கு நடந்தது எல்லாமே சொல்லும் பொழுது அவங்க சில பூஜைகள்லாம் போட்டு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, உங்கள் பையனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் வச்சு உங்களுக்கு வந்து செய்வனை வச்சுருக்காங்க. அதனால தான் உங்கள் பையனுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குது, உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குது. சரிங்க சாமி, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சில பூஜையெல்லாம் செஞ்சோம்னா அது சரி பண்ணலாம். நான் சொல்கிற நாள் வாங்க, நம்ம அதை சரி பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காருங்க. இவங்களும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இரவு நல்லா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சதீஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, பட்டார்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போனோன்னு இவன் என்னடா இப்படி வெளில திறந்து மணி 1 மணி 2 மணி ஆகும்போது எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறாங்க. இவர் வேகமாக, அதாவது வந்து நிற்கவே இல்லைங்க, நடந்துக்கிட்டே இருக்காருங்க. ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருக்காரு. இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க கிராமத்தில் இருக்கிற பக்கத்து வீட்லேயும் இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காருங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காருங்க. கூப்பிட்டாலுமே காதில் வாங்க மாட்டாரு. பிடிச்சி பிடிச்சி இழுத்தாலுமே சண்டைக்கு போகிறாருங்க. அவரை எல்லாருமே அடிக்க போகிறாருங்க. யார் வந்து அவரை கையை பிடிச்சாலுமே அடிக்க போகிறாருங்க. இவங்க எல்லாருமே ஒதுங்கியே நிற்கிறாங்க. அவரை முன்னாடி போட்டு இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. நடந்துக்கிட்டே இருக்காருங்க. யார் பின்னாடி போனாலும் அடிக்க போகிறாருங்க. சரி இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இவ எல்லாருமே அப்பா முதற்கொண்டு எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. அவர் முன்னாடி வேகமாக போயிட்டே இருக்காருங்க. சரி நம்ம பொன்னாடியே போவோம், என்ன தான் பண்ணுறான்ங்கிற மாதிரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பின்னாடி ஒரு 4-5 பேர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் முன்னாடி விறுவிறு நடக்கிறாருங்க. இவர் எங்கே போகிறாரு, எந்த திசையை நோக்கி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அக்கா இருக்காங்கன்னு சொன்னேன்னா, இவங்க கிராமத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தை நோக்கி பயங்கரமாக நடக்கிறாருங்க. சரி எப்படியா இருந்தாலும் அந்த ஊருக்கு தான் போவான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து சதீஷை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், போயிட்டுருக்கான், உங்கள் வீட்டை பார்த்து தான் வந்துட்டுருக்கான், இதை மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அதே மாதிரி தாங்க அந்த கிராமத்துக்கு போயிருக்காருங்க. யாரும் சதீஷ் வந்து அந்த கிராமத்துக்கு போயிருக்காருங்க. இவங்களும் பின்னாடியே ஓடி போய் பார்க்குறாங்க. எங்கே போனாருங்கிற மாதிரியே இவங்க யாருக்குமே தெரியலங்க. இவங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க. யாராவது சதீஷோட அப்பா வந்து அவங்க பெரிய பொண்ணு வீட்டில் போயிட்டு கேட்குறாங்க, எங்கே சதீஷ் வந்தானா கேட்கும் பொழுது, இல்லைப்பா இங்கே நாங்கள் நீ ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நாங்கள் முழிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம், ஆனால் இங்கே வரலையான்னு சொன்னோன்னே, சரி அவங்க மருமகன் பெரிய மருமகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்தானா சொல்லிட்டு அவர் லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொல்லை பக்கம்லாம் போய் பார்க்குறாரு. முன்னாடிலாம் பார்க்குறாரு. சரி இவன் எங்கே வந்தவன் எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு, அதாவது வந்து ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு சந்து இருக்குங்களே, அந்த சந்தில் போயிட்டு சரி நம்ம இங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போய் லைட் அடித்து பார்க்குறாரு. அங்கே போயிட்டு செவுராக மூஞ்சி அப்படி மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி பயந்துக்கிட்டு போய் அவங்க உள்ளே போய் உட்காந்துருக்காருங்க. பார்த்தோன்னே பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. என்னடா இப்படி வந்து உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, யார் சதீஷ்குமாரை கூப்பிட்டு, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டுறாருங்க. வெளியில் தான் போகிறேங்கிற மாதிரி தான் பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷத்தில் கத்துறாருங்க. அந்த கத்துல அந்த கிராமத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே முழிச்சிட்டாருங்க. தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு திண்ணெல்லாம் பூசினோன்னா கொஞ்சம் அமைதியாக ஒரு மாதிரி இருக்கார். அப்படியே பக்கத்துலேயே படுக்க வச்சுருக்குறாங்க. கை காலெல்லாம் பிடிச்சி அமுக்கி படுக்க வச்சுருக்குறாங்க. காலையில் விடியுதுங்க. அவர் என்ன கேட்குறாரு, நான் எதுக்கு இங்கே வந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்
ங்கிற மாதிரி சதீஷ்குமார் கேட்குறாருங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு அவங்க அப்பாவும் அவரும் அதே மாதிரி நடந்து போயிருக்கிறாங்க. இதை இப்படியே விட்டால் சரி வராது, அந்த பூசாரியும் ஒரு வாரம் கழிச்சு தானே வர சொல்லியிருக்காங்க, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவும் அதே மாதிரி தாங்க நடக்குது. ஒரு எந்திரிச்சு வெளில ஓடுறது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது, திரும்பி வர்றது, வீட்டுக்கு வர்றது, வீட்டில் உட்காந்து, அதாவது நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கம் இல்லைங்க. அந்த நாள் அதிகமாக சுத்தமாக தூக்கம் இல்லைங்க வீட்டில். சதீஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, நைட் ஆயிடுச்சுன்னா நடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு நின்றுக்கிட்டு ஏதோ பார்த்து பேசுகிறது, போகிறது, வர்றது, திரும்பி ரிட்டர்ன் வர்றது, வீட்டில் உட்காந்து அப்படி பேசுறது, இரவு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க நடக்குது. விடிய காலையில் போயிட்டு தான் படுக்கிறது. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பகலில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தனியாக உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த மாதிரி விட்டால் சரி வராது, நம்ம கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டோம், அப்படி தான் இருக்கேன், நம்ம ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போவோம் அங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கேயும் என்ன சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் இதெல்லாம் சரியாயிரும் அங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தாங்க ஜிஹெச்சில் போய் அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும், விடுங்கன்ட்டு கத்துறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, டேப்லெட்லாம் கொடுக்கும்போது நல்லா தூங்குறாரு, போகிறாரு, மறுபடியும் எழுந்திரிச்சு அதே மாதிரி பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்களா, அதில் ஒரு நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் பண்ணுறதை பார்த்தா மைண்டில் பிரச்சனை இல்லை, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, இப்போ போயிட்டு இந்த இடம் வண்டியும் பாருங்கள், உங்கள் பையனுக்கு சரியாகலாம் அங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாங்க. சரி நம்ம எவ்வளோ செஞ்சு பார்த்தாச்சு, நம்ம இப்பயும் போய் பார்க்கலாம் அங்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த பூசாரிக்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அவரும் ஒரு சில பூஜையெல்லாம் போட்டுட்டு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனுக்கு பில்லி சூனியம் வச்சு செய்வினை செஞ்சுருக்காங்க, அதாவது இவர் உழைக்கக்கூடாது, ஒரு இடத்துலையே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, இப்போ யார் சாமி இந்த மாதிரிலாம் பண்ணது போன, அதையும் சொல்கிறேன், நான் உங்கள் உறவுக்கார பெண் ஒருத்தி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சுங்க யாருன்ட்டு, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி சாமி இதுக்கு என்ன பண்ணலாம் ஆனால், இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு சரியாயிரும் அங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து வர்றேன்ங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்கிறாருங்க. சரின்ட்டு இவங்களும் நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க, இருக்கிறாங்க. நைட்டு அதே மாதிரிங்க, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது சேம் அப்படியே கொல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா யாரோ பயங்கரமாக அழுகிற மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தில் அந்த ஓநாய்கள் ஊழ வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரியே இருந்தோன்னே இவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்னடா இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கே, இதுக்கு என்னடா தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அவங்க சாமியை குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. ஆனால் இவங்க அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால, தூங்குறதுக்கான அந்த டேப்லெட்லாம் கொடுத்ததுனால நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்துமே திடீர்னு எழுந்திரிச்சு நடந்து அவர் அப்படியே போயிட்டே இருப்பாருங்க. டக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்கலாம் பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிடுறது, அதாவது தாப்பால் போட்டு வச்சுக்கிறது. இந்த மாதிரியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. போய் பூசாரியை பார்க்க போனது, அவங்களும் இந்த டைமில் இந்த நாளில் வர்றேன்னு சொன்னோன்னே அந்த நாள் வருதுங்க. அந்த நாள் வந்த பிறகு வீட்டை சுற்றி பூஜையெல்லாம் போடுறாங்க, வீட்டுக்குள்ளேயும் பூஜை போடுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் பையனுக்கு உடனே எல்லாம் சரியாகாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும்ங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சில பொருள்லாம் கையில் கொடுத்துட்டு, இது வீட்டுக்கு முன்னாடியும் இது வீட்டுக்கு பின்னாடியும் கட்டுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அன்றைக்கி இரவு ஏதாவது இதே மாதிரி அசம்பாவிதம் நடக்குமாங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கொஞ்ச நாளாகவே சரியாக அவங்க நைட்லாம் தூங்குறது கிடையாது. ஏன்னா அவங்க பையன் இந்த மாதிரி நைட்டு 12-1 மணி ஆனால் எழுந்திரிச்சி வெளில ஓடுறதுங்கனால இவங்களாம் தூங்குறதே இல்லை. அந்த மாதிரி ஆனோன்னே இன்றைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகுமாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த பூஜை போட்ட அன்னைக்கு இரவு கொல்லை பக்கமும் அவங்க பின் சைடு கொல்லை பக்கமும் அந்த அழுக்குரல், அந்த வித்தியாசமான சவுண்டு எதுவுமே கேட்கலங்க. இவரும் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அதாவது அந்த பூசாரி சொன்ன மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இவங்களும் நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ஆனால் பகலில் ரொம்ப நேரம் தூங்குறாருங்க. ஒரு 10-11 மணி வரைக்கும் தூங்குறது. ஏன்னா அந்த டேப்லெட்டு போடுறதுனால 10-11 மணி வரைக்கும் தூங்குறது, எழுந்திரிச்சு அப்படியே தாங்க உட்காந்துருக்குறது. அதாவது அந்த பழைய நிலைக்கெலாம் வரலாங்க.
அப்படியே தான் உட்காந்துருக்கிறது. உட்காந்துட்டு பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. யார் கூட பேசுகிறது போகிறது, அதாவது தனிமையிலேயே உட்கார ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கும் பொழுது பழைய மாதிரி வேலைக்கு போகணுங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் சங்கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு அவங்களுடைய கணவர் வீட்டுக்கும் போயிடுறாருங்க. அப்பயுமே அப்படி தான் இருக்கார். ஒரு 6 ஆண்டு ஆகுதுங்க. 6 ஆண்டுமே அப்படி தாங்க இருக்கார். பழைய நிலைக்கு வராமல் நைட்டு நல்லா தூங்குறது, காலையில் எழுந்திரிச்சி உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது கேட்டால் பதில் சொல்கிறது, மற்றபடி எதுவுமே பேசுகிறது கிடையாது. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காருங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவங்க பையன் இப்படியே வச்சுருந்தா என்ன பண்ண போகிறீங்க, அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சால் இந்த இதெல்லாம் மாறிடும். ஏன்னா வர்ற பெண்ணோட ஜாதகம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றிடும். அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைங்கங்கிற மாதிரி ஒரு சில பேர் எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது சரி அதையும் பண்ணி பார்ப்போம்ங்கிற மாதிரி பொண்ணு பார்த்து சதீஷ்குமாருக்கு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுமே ஒரு 10-15 நாள் தாங்க நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பழைய மாதிரி வெளியில் வந்து தனிமையில் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரியே இருந்தோன்னே இவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இப்படியே தான் இருந்துகிட்ருக்காரு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. சங்கீதாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிராமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவங்க அண்ணன்கிட்ட இது மாதிரி வேலைக்கு போ, இப்படிலாம் உட்காந்துருக்காதங்கிற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர் அப்படி தாங்க இருக்கார். அவருக்கு திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுதாங்க. அந்த 1 வருஷமும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சங்கீதா நம்மள்கிட்ட சொன்னாங்க. இவங்க குடும்பத்துக்கு அந்த பில்லி சுனியை வைத்த அவங்க உறவுகார பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்க தான் பண்ணும்பொழுது நம்மளும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக இருந்திருக்காங்க. இடையில குடும்ப பிரச்சனைனால தூக்கு போட்டு இறந்துருக்குங்க. யாரு, இவங்களுக்கு பில்லி சுனியம் செய்வனை வைத்த இவங்களுடைய உறவுக்கார பெண். சதீஷ்குமாரோட அம்மாவுக்கும் அந்த எய்த்த வீட்டு உறவுக்கார பெண்ணுக்கும் சண்டை வரும் பொழுது சதீஷ் போயிட்டு அடித்ததுனால இவங்க குடும்பத்தில் செய்வனை பில்லி சுனியம் வச்சு அந்த பையன் வந்து என்னை அடிச்சிட்டான், அந்த பையன் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பில்லி சுனியம் செய்வினை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு எல்லாருமே தெரிஞ்சாலுமே எதுவுமே கேட்டுக்கல. அந்த உறவுகார பெண்ணும் ஏதோ பிரச்சனைனால தூக்கு போட்டு இறந்ததுனால அதுக்கப்புறம் இவங்க பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. பேச்சுவார்த்தைலாம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி தான் நம்மள்கிட்ட சங்கீதா சொல்லி முடித்தாங்க. இதுக்கப்புறம்னாச்சும் எங்கள் அண்ணன் நல்லபடியாக வரணுங்கிற மாதிரி நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேங்கிற மாதிரி சங்கீதா நம்மள்கிட்ட சொல்லி முடித்தாங்க. மயிலாடுதுறை என்பது இவங்களுடைய சொந்த ஊர் கிடையாதுங்க. அடையாளத்துக்காக மயிலாடுதுறை அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அவங்க கிராமம் இருக்குது. அதனால தான் மயிலாடுதுறைங்கிற மாதிரி அடையாளத்துக்காக சொல்லப்பட்டது தாங்க இந்த ஊர். ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.